ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். சீரியல் நிறைய பற்றிய வரிசையாக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தால் நாங்கள் காட்டுற தரமான தரிசனத்தெல்லாம் எப்போயா காட்ட போகிற அப்படின்னு சொல்லி கோலிவுட்டு பாலிவுட்டை கலக்கிட்டு இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாம் செம்ம கடுப்பில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குத்த வச்சு கும்முன்னு உட்காந்துருக்குது சும்மாவா, உங்களுக்காகத்தானே அப்படின்னு சொல்கிறாங்க. எவன் அவன் செல்லத்தை காலங்காத்தாலேயே மூடேற்றி விட்டு போனது, அது உதட்ட அதுவே எப்படி கவ்வுது பாருங்க நம்ம ராகுல் செல்லம். ஆஹா, ஏன் உதடு கிடச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நிற்கிது நம்ம மீனா ஆண்டி. ஆஹா, உதடு மட்டுமா சூப்பராக இருக்குது, அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கலாம் எம்மா பெருசாக இருக்குடா, ஒரு வாரத்துக்கு தாகம் தீரும் போலையே இந்த மாம்பழ ஜூஸு, இந்த போட்டியில் நானும் கலந்துக்கலாமா அப்படின்னு கும்முன்னு வந்து நிற்கிது ஸ்ருதி மாமி. அப்படியே மல்கோவா மாம்பழத்தை பார்க்குறதா இல்லை கோவப்பழம் மாதிரி கும்முன்னு இருக்குது அந்த உதட்டை பார்க்குறதா அப்படின்னு ரசிகர்கள் பச்சை கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க மாமியை. யாரா இந்த நாட்டுக்கட்டை, இவளை பார்த்தா தானா தடியாகுது என் தேக்கு கட்டை அப்படின்னு கவிதை சொல்ல தோணுது நம்ம கயடுவை பார்த்து. இந்த முரட்டு தொடையை பார்த்தா இன்னைக்கு நைட்டு எப்படா தூக்கம் வரும், கயடை நினச்சி கதக்களி ஆடிடுவோம். எப்போவும் அக்கில் வியர்வை அரசி ஸ்னேகாவோட அக்கிலையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாம் செல்லத்தோட உதட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டோம்னே சொல்லலாம். சும்மா உதட பாருங்கள், கீழே உதடு சும்மா தடிச்சு போய் கடிச்சு இழுக்கிறதுக்கு கனக்கச்சிதமாக இருக்குது, மேல் உதடு சப்புறதுக்கு செம்மையாக இருக்குது. அம்ரிதா ஐயரோட சில அம்சமான ஃபோட்டோக்களை பார்த்தோன்னா தம்பி சும்மா டங்குன்னு எந்திரிச்சு நின்ட்டாப்ல. அப்படி என்னடா ஃபோட்டோ அப்படின்னு தானே கேட்குறீங்க, அதைத்தான் உங்களுக்காக காட்ட வந்திருக்கோம். என்ன தொப்புள் சரியாகவே தெரியல அப்படின்னு நீங்கள் கோச்சிக்கிறது நல்லாவே தெரியுது, அதனால தான் செல்ஃபி எடுக்கும்போது சும்மா சூப்பராக உளுந்தோட தொப்புல உங்களுக்காக காட்டுறேன் அப்படின்னு செல்லம் முறைச்சிக்கிட்டே பார்த்தாலும் கீழே தொப்புள் வேறு லெவலில் தெரியுது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தூர்வாராத கிணற யார் தூர்வார போகிறாங்களோ அப்படின்னு நம்மளை மாதிரி பல பசங்க கையில் கடப்பாறையை பிடிச்சிக்கிட்டே ஒரே சிந்தனையில் அதை பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருப்போம். என்ன இருந்தாலும் செல்லத்தோட முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது பாருங்கள். இப்போல்லாம் கண்டென்ட்டை தேடி நாமாலேயே தேவையில்லை, செல்ல குட்டிஸே கண்டென்ட்டை சும்மா இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் அள்ளி தெளிக்கிறாங்க. நீங்களே பாருங்கள், செல்லத்தோட ட்ரை ஃப்ரூட் மாதிரி இருக்க லிப்ஸை பார்க்குறதா, இல்லை குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்க மாங்காவை பார்க்குறதா. ஜிம்முக்குலேருந்து செல்லம் போட்ட இந்த வீடியோவை பார்த்து மிரண்டு போயிட்டோம் நாங்கள். ஆமாங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது, அதுவும் நடக்கும்போது சும்மா குலுங்குன்னு குலுங்குது. இதை பார்த்து எத்தனை பேர் நைட்டு குலுக்குன்னு குலுக்குனாங்களோ. அட, அந்த வாத்து நம்மளை மாதிரி தான் போல, செல்லம் சூப்பராக கொஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் வாத்து குனிஞ்சு அந்த தொப்புள் தெப்ப குளத்தில் மீன் இருக்கா அப்படின்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. சமைக்க வந்தால் செல்லக்குட்டி இடுப்பு மாதிரி இருக்க அடுப்பை காட்டிகிட்டு இருக்கு. ஏற்கனவே இடுப்பு மடிப்பை காட்டி மிரட்டின ரம்யா இப்போ தொப்புளை காட்டி நம்ம தூக்கத்தை கெடுத்து விட்டுருச்சு. செல்லக்குட்டி அது பாட்டுக்கு கேமரா பார்த்து நேராக ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. கூட்டத்தில் எவனோ ஒருத்தர் நம்மளை மாதிரி இடுப்பை கில்லா பார்த்துருக்கான். அட, இடுப்பை கில்லா பார்த்தானா அந்த தொப்புளில் விரலை விட்டு நோண்ட பார்த்தானான்னு யாருக்கு தெரியும். எது எப்படியோ செல்லம் ஜம்ப் ஆகும்போது மாம்பழம் நல்லாவே ஜம்ப் ஆச்சு. சும்மா ஓடி வந்த பிள்ளையே இடுப்பை பிடிச்சிக்கலாங்க, இது மெத்தையோடு வருது, எங்கிட்ட தூக்கிட்டு போக போகிறாங்களோ அப்படின்னு மைண்டுக்குள்ளே தோணுது. என்ன இருந்தாலும் செல்லத்தோட அந்த தொப்புள் சும்மா வேறு லெவலில் குலுங்குன்னு குலுங்குது. வருஷா செல்லத்தோட 2 மாம்பழமும் சும்மா செம்மையாக மேலே இங்கேயும் ஷேக் ஆகுது. நீங்கள் பாருங்கள் நண்பர்களே, ஃபேஸை பார்த்தாலே போதுங்க, நயன்தாராவுக்கு எனக்கு எனஃப்ங்க, இன்றைக்கி தம்பியை வச்சு செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பல பேர். அப்படி என்ன என் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு உத்து பார்த்தா, ஆஹா அந்த கன்னத்தை பாருங்கள், அதுக்கடுத்து அந்த அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்க உதட்ட பாருங்கள், அதுக்கு மேலே அந்த மூக்கை பாரியா முந்திரி கேக். அத்தி இந்த பூவையே புன்னகை அரிசி இந்த உரியிறாலே, மற்றதெல்லாம் கிடச்சா என்ன பண்ணுவா அப்படின்னு மிரண்டு போய் அந்த ஹீரோவே செல்லத்தோட அந்த உதட பிடிச்சி பார்க்குறாப்புல. எம்பிட்டு கோவமாக திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கேன், எவனாவது ஃபேஸை பார்க்குறானா, அப்படியே என்னோடய ஏர் பில்லோவை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பாவனா செல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, நீங்களும் சும்மா எங்கேயாச்சும் துப்பட்டாவை போட்டு பார்த்துருக்கீங்களா? செல்லம் எப்போவுமே தன்னோட அழகான அந்த 2 மாம்பழத்தை காட்டிக்கிட்டே தான் இருக்குது. யாரா அந்த முரட்டு பீஸு சும்மா பார்க்குறக்கே கும்முன்னு இருக்குது, கையை மேலே தூக்கும்போது அந்த காஷ்மீர் ஆப்பிள் வெளியே எட்டி பார்க்குதே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே, அட முரட்டு பீஸாக இருக்குது, சேலையில் செம்மையாக இருக்காளே யாரா இந்த ஃபிகர் அப்படின்னு நம்ம ரசிகர்கள் கட்டாயம் கேட்பாங்க. அட, புதுசாக வந்த நடிகைங்க எங்கள் கேமரா வச்சு எடுக்கிறாங்க பாருங்கள். அட்ட டைமில் தொப்புலையும் சரி அழகான அந்த அம்சமான மாங்காயம் காட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அபர்ணா தாஸ், அட மாமி சும்மா சூப்பராக காட்டுமே அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க நான் அழகாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி இப்படி பளபளன்னு இருக்க, சேவ் பண்ணியிருக்க, கும்முன்னு இருக்க, அந்த அக்கிள் வாசம் வீசுகிற அந்த அழகான அக்கிளை காட்டி பேசும்போது, ஆஹா அந்த அக்கிள் வாசம் நமக்கே மூடை ஏற்றுதே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் எண்டில் நம்ம பார்க்க போகிறது நம்ம கீர்த்தி குட்டி. அட, கீர்த்தி மாமி எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இப்படி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு கையை தூக்கி அப்படியே டாட்டா காட்டினாலும் சரி, செல்ஃபி எடுத்தாலும் சரி, அந்த அக்கிள் வாசனை அந்த ஏரியா முழுக்க வீசுது அப்படின்னு ஒரு தகவலுங்க. ஏன்னா மாமியோட அக்கிள் அம்புட்டு பவர்ஃபுல் போல். நண்பர்களே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் செல்லக்குட்டி வந்து நிற்கிது கும்முன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய், டாட்டா.